வணக்கம். நீங்கள் வந்து கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களா? அப்போ வாங்க உங்களுடைய பலனை பார்க்கலாம். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே விருச்சிக ராசியில் வந்து சூரியன் இருக்கக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம். இங்கே வந்து சந்திரன் வந்து நீச்சமடையுது. இந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்தவங்களோட குணநலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து மேச ராசி, அதாவது மேச ராசி உள்ளவங்க, சித்திரை நட்சத்திரம் உள்ளவங்க, விருச்சிக ராசி உள்ளவங்க, இவங்களெல்லாம் வந்து இவங்க வந்து விரும்புவாங்க. அதாவது அந்த விருச்சிக ராசியில் இந்த சூரியன் சஞ்சரிக்கும் காலம், இந்த பிறந்ததால் இந்த கார்த்திகை மாதத்தில் உள்ளவங்க வந்து இந்த ராசிக்காரவங்களை வந்து லைக் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸாக வச்சுப்பாங்க. இவங்களோட குணநலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அறிவில் சிறந்தவர்களை தேடி போய் அடைவாங்க. அதாவது நீர் எப்படி தாழ்ந்த இடத்துல ஓடி போய் கடகடகடன்னு அந்த பள்ளத்தில் நிற்கிதோ, அதே மாதிரி அறிவுள்ளவர்கள் எங்கே இருக்காங்க, உயர்ந்தவர்கள் எங்கே இருக்காங்க, நம்மை விட அறிவில் சிறந்தவர்கள், படிப்பாளிகள், மூத்தவர்கள், இவங்கள்ட்டெல்லாம் தேடி போய் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதன் மூலம் இவங்களும் வந்து அறிவாளியாக திகழக்கூடிய அத்தனை வாய்ப்பும் இருக்குது. இளமையிலே இவர்களுக்கு வந்து உலக அறிவில் ரொம்ப நாட்டம் இருக்கும். அதே மாதிரி நல்லா படிப்பாங்க. ஸ்கூல் விட்டு வந்தோன்னே அந்த பிள்ளைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஹோம்ஒர்க்லாம் பண்ணிவிட்டு கடகடன்னு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அவங்களுக்கு ஹோம்ஒர்க்கை முதல்ல முடிக்கணும், கல்வியை முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரம் ஒரு மனசில் வந்து ஒரு தெளிவு இருக்கும். மற்றவங்கள வந்து மதிப்பாங்க. முக்கியமாக பெரியவங்களை வந்து ரொம்ப மதிப்பாங்கங்க. அதே நேரம் ஏழை பணக்காரன்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ரெண்டு பேரையும் சரிக்கு சமமாக நடத்துவாங்க. அதே நேரம் யார்கிட்ட அறிவு அதிகமாக இருக்கோ அவங்கள யூஸ் பண்ணிப்பாங்க. அதே நேரம் கல்வி அறிவு இவங்களுக்கு இருக்கும். விஞ்ஞானத்தை ரொம்ப தேடி போவாங்க. அதே மாதிரி மெய்ஞானத்தையும் இவங்க சாதாரணமாக எண்ணி கணக்கு போட மாட்டாங்க. நல்ல ஆற்றல் உடையவங்க. முதுமையிலையும் பார்த்திங்கன்னா இளமையாக இருப்பாங்க. முதுமையிலும் இளமையாக இருப்பாங்க. அதாவது கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு அதிகமாக நம்பக்கூடியவங்க. கடவுளை வந்து நம்புவாங்க, ரொம்ப நம்புவாங்க. அதே நேரம் பிடிவாத குணமுடையவர்கள், ரொம்ப பிடிவாத குணமுடையவர்கள். எந்த வேலையிலும் நல்லா ஊக்கமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது அவசரத்தில் அவங்களையே மறந்து அந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க. அதே நேரம் கோபம் வந்தால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி கோபம் வந்தால் கத்துன்னு கத்திடுவாங்க. யார் என்னன்னு வச்சு பார்க்க மாட்டாங்க, திட்டுன்னு திட்டிவிடுவாங்க. அதே நேரம் இந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் வந்து எதிரியை ஈஸியாக வீழ்த்திடுவாங்க. எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் தன்னுடைய வசமாக்கி கொள்வதில் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப திறமைசாலி. யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, அந்த எதிரியை வந்து எப்படியாவது வீழ்த்திடுவாங்க. அதே மாதிரி எதிரி தன்னோட இருக்காங்க அப்படின்னா அதை அவங்க வந்து அந்த தாக்கத்தை வந்து தாங்க மாட்டாங்க. உடனே அவங்கள வந்து தள்ளி வச்சிருவாங்க. அதே நேரம் அவங்கள வந்து யார்கிட்டையும் தவறாகவும் பேச மாட்டாங்க, அவங்கள வந்து கண்டுக்கவும் மாட்டாங்க. ஆதரவு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட ஆதரவு கொடுப்பாங்க. ஆனால் அவர்களை தன் மனதளவில் தள்ளி வச்சிருவாங்க. கார்த்திகை மாதத்தில் பிறந்தவங்க வந்து உறுதியான ஒரு மனத்தை உடையவர்கள் வந்துங்க. இவர் மனதை மாற்றுவதற்கு எவராலும் முடியாது. அதே மாதிரி கோழைத்தனம் உள்ளவர்கள், ஆனால் மமதையாக இருப்பாங்க. எடுத்த பணி ஏதாவது வேலை முடிக்கணும் அப்படின்னா அது தூங்காமல் கூட முடித்து செஞ்சுட்டு தான் தூங்குவாங்க. அவ்வளோ விஷயம் இவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் இவங்க வந்து ரொம்ப விஷம் உள்ள ஒரு வார்த்தையை உடையவர்கள். அதாவது எந்த ஒரு விஷயத்தை ஏதாவது ஒன்று நம்மளை வந்து பேசணும், அடுத்தவங்களை பேசணும், தேல் மாதிரி கொட்டிடுவாங்க. அந்த தேல் மாதிரி கொட்டக்கூடிய அந்த விஷத்தை வந்து அப்படி வந்து வார்த்தையில் சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இவங்க மனசை புண்படுத்தி இருந்தால் மட்டும்தான் இந்த வார்த்தையை வந்து அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. அதே நேரம் நல்ல ஒழுக்கமுள்ளவர்கள், நல்லவர்கள், அன்பானவர்கள், பண்பானவர்கள், உறவை மதிக்கக்கூடியவர்கள், நட்பை மதிக்கக்கூடியவர்கள், எல்லாரையும் வந்து நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. கார்த்திகை மாதத்தில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து அதாவது எந்த தருணத்தில் இருந்தாலும் எது கிடைக்குதோ அதை உணவாக, எந்த இடத்துல இருந்தாலும் சரி எது கிடைக்குதோ அதை வந்து சாப்பிட்டுட்டு அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காலத்தை ஓட்டுவாங்க. அதே மாதிரி ஜீரணம் ஆவதற்கு இவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதாவது சூடாக மட்டும்தான் சாப்பிடணும்.
ஆறிலாம் சாப்பிட்டிங்கன்னா அந்த ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் சூடாகவே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்றுக்கு கீழே உள்ள உறுப்புகளை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதில் வந்து அடிக்கடி நோய் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்பறியும் தொழிலில் அவங்க இருப்பாங்க, ரசாயன தொழிலில் இருப்பாங்க, ஆராய்ச்சியில் வந்து பிடிச்சதாக இருப்பாங்க. அதே மாதிரி மருத்துவத்துறையில் நிறைய இருப்பாங்க. அதே மாதிரி நல்லா கைராசி டாக்டர்னு பேர் வாங்குவாங்க. ஆயுத சிகிச்சை இதில் இருப்பாங்க. அதே மாதிரி மேடையில் பிரசித்தி பெற்ற பேச்சாளர் அது மாதிரியும் நிறைய பேர் இருப்பாங்க. இவர்கள் வந்து கிரகநிலை வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்து ஒரு நல்ல கிரகநிலை இருக்கும். சிவனை ரொம்ப வணங்குவாங்க. சமையல் வேலை வந்து இந்த கேட்ரிங் சர்வீஸ் இதிலலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வர்ண வேலை இந்த ட்ராயிங்கு அதெல்லாம் பிடிக்கும். அதே மாதிரி இந்த கறிக்கடை வச்சுருக்கலாம் பார்த்திங்கன்னா இவங்க தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த செங்கல் கற்கள், பானை, ஓடு, மட்பண்டங்கள் இதெல்லாம் விற்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி உலோக பொருள்லாம் அந்த பொருள் விற்கிறவங்க இருப்பாங்க. மண்ணெண்ணெய், அப்புறம் எந்திர சாதனைகள், அந்த பொருள்லாம் விற்கிறவங்களாக கூட இருப்பாங்க. இந்த உலைக்கடை உலோகர் சாமான்களை தயாரிப்பவராகவும் இவங்க வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த துறையிலையும் அரசாங்கம் இவரை தேடி கண்டெடுத்து அரசாங்க வேலைக்கும் பயன்படுத்தி கொள்ளும் நல்ல ஒரு அருமையான ஒரு தொழிலை உடையவர்கள். எந்த தொழிலாக இருந்தாலும் அதனுடைய தன்னுடைய திறமையை காட்டுவார்கள். இவர்களுக்கு வாழ்க்கை துணை அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திரை, வைகாசி, ஆடி, பங்குனி மாதங்களில் இருப்பவங்க பிறந்திருக்கிறவங்க வந்து வாழ்க்கை துணையாகவோ ஃப்ரெண்டாகவோ இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து வசதி, சலுகை, அமைதியான வாழ்க்கை வந்து இருக்கும். ஆனி, ஐப்பசி, மாசி மாதங்களில் தோன்றிய தொடர்பு இவர்களுக்கு எதிர்ப்பையும் ஏமாற்றத்தையும் தரும். அதனால் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இவர்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உடனே தண்டனை கொடுத்து விடுவாங்க. தன்னுடைய மனதளவில் ஒரு பேச்சளவிலும் சரி உடனே திட்டி தண்டனை கொடுத்ததுனால அவங்க வந்து ஏவல் அது மாதிரி உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் யார்கிட்டையும் வார்த்தையை நிதானமாக அளவோடு அளந்து பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய அனுபவம், உங்களுடைய திறமையை கண்டு மற்ற எதிரிகள் வந்து உங்களை அடக்கணும், உங்களுக்கு மேலே வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. யாராக இருந்தாலும் அளவோடு பேசி அவங்கள வந்து எந்த அளவு இருக்காங்க அப்படின்னு யோசித்து ஒதுங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனவே திறமைசாலிகளே, உங்களுடைய திறமையை மற்றவர்கள் வீணெடுத்து விடாமல் பார்த்துக்குங்க. இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து 9, அதாவது செவ்வாயை குறிக்கும். இவர்களுக்கு